Chapter 11. Outline pen option and the property bar. Okay, setting outline color, choosing outline style and arrowheads, using the artistic media tool, drawing with brushes, அதுக்கப்புறம் mesh coloring பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு பென் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல் அப்படின்றது இட்ஸ் அ கர்வ். ஓகே, ஸோ அதோட கலர்ஸ் எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ டாட்டர் லைன்ஸ் வேணுமா, ஸோ வேறு எந்த ஷேப்பில் வேணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஆரோஸ் நம்ம அந்த லைனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்டிஸ்டிக் மீடியா டூல். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷஸ் என்னென்ன ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம கோரல்ட்ராக்குள்ள போவோம். ஸோ நம்ம கோரல்ட்ரா ஓப்பன் பண்ணியாச்சு. கோரல்ட்ரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஓகே, ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு அவுட்லைன் அப்படின்றது இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை ஒரு அவுட்லைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது அவுட்லைன் இருக்கும். ஸோ அவுட்லைன் அப்படின்றது நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் கொடுக்கும்போதே யூ சி தட் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோடனே இந்த ஒரு பென் டூல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா அவுட்லைன் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இங்கே இன்ச்சஸில் கொடுத்ததுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி பாரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பென் டூல் இருக்கும். சரியா? ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அதோட கலர் ஃபில் பண்ணால் இதில் போய் ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர் ஃபில் ஆகும். சரியா? ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டி பாரில் இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி பாருக்கு வரேன். ஸோ ப்ராப்பர்ட்டி பாரில் போய்ட்டு யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த அவுட்லைன். ஓகே, ஸோ பாருங்கள், you can just increase it. okay, so உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். I can just go with 50. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 10 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது மில்லிமீட்டர் பாயிண்ட்ஸில் வேணும், எப்படி உங்களுக்கு டினோட் பண்ணுமோ ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் டினோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கலரிங். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுது, ஓகே, ஸோ உங்கள் அவுட்லைனுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ ஸோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன்ஸு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு டாட்டர் லைன்ஸ் வேணும்னா டாட்டர் லைன்ஸ். ஓகே, ஸோ டாட்ஸ் பாருங்கள், ஒரு இதுக்கும் யூ சி த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், ஜஸ்ட் கம் டவுன் ஹியர், ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். ஓகே, ஸோ பாருங்கள், ஜஸ்ட் செலக்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா யூ கெட் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ சாஃப்ட்வேர் and you can just increase this. okay, so இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா you can just have an end. okay, rounded end இல்லாட்டி flat end, so இல்லாட்டி dots end. so எல்லாத்துக்குமே உங்களுக்கு corners பார்த்தீங்கன்னா you see it's a smooth corner. I can have inside, outside, center and also outside corner. okay, so outside corner, center and also inside outline. okay, so inga poningana it's a beveled corner. okay, so beveled corner avena beveled, and also you can just have this. One second, it takes time. Rounded corner. okay, if you want rounded corner you can have, and also milleted corner. okay, so ungalku evlo thoram milleted venumo so you can just have that corner. சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டிங்ஸ் இல்லாமல் யூ ஹாவ் அதர் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்கறதுக்கு ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் அ பென் டூல். பென் டூலில் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஃப்ரீ ஹேண்ட் டூல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுறேன். ஓகே, ஸோ லைன் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு போகிறேன். திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் ஒன். ஓகே, ஸ்டார்டிங் ஒன் போயிட்டு எனக்கு இது வந்து ஆரோவாக வேணும். ஸோ யூ கேன் சி திஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய அவுட்லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கேன் சி திஸ் ஒன். ஸ்டார்டிங்கில் நான் என்ன அப்ளை பண்ணணும் அது இருக்குது. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் சம்திங் பெட்டர், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூ சி தட் ஐ ஹவ் கிரியேட் அன் ஆரோ. ஓகே, ஐ கேன் ஷேர் த attribute. so just go here, I can use this. okay, and use it down, and இது வந்து நான் rotate பண்ணிக்கலாம். so share அப்படின்னு கொடுக்குறேன். so just check it out என்ன ஆகுதுன்னு பாருங்க. so it goes curvy. okay, so இங்க flat-ஆ போயிட்டு and also it turns out. okay, so பாருங்க, so I can just go back. இது வந்து நான் undo பண்ணிட்டேன், default வந்துட்டேன்னா it gives you the correct angle. okay, so இதுக்கும் வந்து dotted வேணும்னா I can just use dotted. okay, so I can just have this one and can just create whatever the shape you need. okay, so simple நீங்க create பண்ணிக்கலாம். சரியா? so இந்த outline நீங்க color fill பண்ணும்போது just
உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சோ அந்த கலர் நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணி you can just use it சரியா சோ ரொம்ப சிம்பிள் to work on சரியா இத வச்சு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பண்ணலாம் so just delete this go to the pen tool here okay so pen tool எடுத்துக்கிறேன் I'm just going to create the structure of a thing okay so இதுல போய்ட்டு I'm just going to create this one and this and here I'm just going to have it here சரியா so in the structure one create பண்ணிருக்கேன் I just use a little bit darker color so that I can have this color okay so in the color எடுத்துக்கிறேன் so that will be better okay so இப்போ இதுல வந்து lines போட போறேன் just go to the 2-point line illati I just draw the line okay so இதுல இருந்து I'm just going to create a line here okay so அதுல இருந்து இன்னொரு லைனையும் கிரியேட் பண்றேன் so I can just create 2 lines here okay so இதுல பேக்ல fill பண்றதுக்கு I use the ellipse here okay ellipse போய்ட்டு I can just use a different color okay so இந்த color யூஸ் பண்றேன் I can just have it on top of this okay so இத வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் okay so இப்படி வச்சுக்கிறேன் so இத வந்து control பிடிச்சு I am going to give back okay so page up கொடுக்கிறேன் சரியா page up கொடுத்துட்டு I am going to have it on top of this okay வா so இப்போ நான் arrows create பண்ண போறேன் so just take this go for 2-point tool okay so 2-point tool I can have this ஒரு straight line போட்டுக்கிறேன் okay so I can have this and starting point வந்து it's an arrow and second இது வந்து பாத்தீங்கன்னா I can just put this one okay so இப்போ அந்த பாகுபலியில நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி arrows வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க not this arrows just for fun okay so create பண்றேன் so select பண்ணிட்டு I'm just going to rotate this so இப்போ இந்த arrow-வை scale பண்ணி நான் இத rotate பண்ண போறேன் சரியா so rotate பண்றது 180 degree rotate பண்றேன் just check it out okay so இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் scale பண்ணிக்கிறேன் just click here I'm just going to scale it okay so scale பண்ணி I can just have it here okay so இத வந்து பின்னாடி கொண்டு போறேன் so control page down okay so பாத்தீங்கன்னா ஒரு arrow-வை பின்னாடி வச்சிட்டேன் so control D okay இல்லாட்டி plus கொடுத்து I can just move okay so பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழேயும் மேலேயும் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன் so இதோட thickness வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா அதிகமா தெரியறதுனால I can't go for more copies so இப்படி வச்சுக்கிறேன் so இப்போ control D யூஸ் பண்றேன் so select it control D and also control D you can see I can just arrange it okay so I can have it here okay so little bit rotation light அப்படி rotation பண்ணிக்கலாம் so பாத்தீங்கன்னா I can just have number of arrows I need okay so ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் just ஒரு ஷேப்காக okay so I'm just going to draw this so பாத்தீங்கன்னா ஒரு arrow in the its basket okay so ரொம்ப சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் so I can just take a duplicate from this plus கொடுத்துக்கிறேன் so I can just move it here and I can just go for duplicate and also I can rotate it okay little bit rotation கொடுத்துக்கலாம் okay so பாத்தீங்கன்னா you have bunch of arrows okay so ரொம்ப சிம்பிளா you can create this option சரியா next நம்ம பார்க்க போறது mesh fill okay so mesh எப்படி வந்து நம்ம fill பண்றது அப்படினு பார்க்கலாம் just ஒரு rectangle போட்டுக்கிறேன் ஓகேவா rectangle போட்டு I am going to go to this toolbar okay toolbar நான் expand பண்ணிக்கிறேன் so you can't see this mesh tool here so இத வந்து நான் I am going to put it here okay so இப்போ mesh tool க்கு போறேன் so color just go for mesh fill okay so mesh fill கொடுத்தோனே பாத்தீங்கன்னா you see that you have created a mesh around the rectangle okay so இப்போ நான் drag பண்ணி இங்க yellow போடுறேன் அப்படி வெச்சுக்கலாம் so பாத்தீங்கன்னா yellow click பண்ணிக்கலாம் so இங்க போய்ட்டு double click பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு mesh create ஆகும் so I can just drag and drop okay double click drag and drop so drag and drop பண்ணலனா just இங்க போய் click பண்ணிக்கலாம் just click பண்ணிக்கலாம் okay so click பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ so I can just give multiple colors okay so சில பேக்ரவுண்ட்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி வர்க் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் just check this out okay so mesh fill I can just use this சரியா so ரொம்ப ஃபாஸ்டா நீங்க வர்க் பண்ணிக்கலாம் என்ன ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் நீங்க mesh fill கிரியேட் பண்ணி நீங்க அதுக்கு நீங்க உங்க கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரியா
so ரொம்ப ஈஸியா நீங்க இத கிரியேட் பண்ணிக்கலாம் so delete this mesh fill அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க next வந்து பாத்தீங்கன்னா artistic media tool okay so இது வந்து பாத்தீங்கன்னா nothing but brush okay so நம்ம brush எப்படி யூஸ் பண்றோமோ so அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா you have some painting brush okay so அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டூல்ஸ்ல 6th tool okay so 6th tool select பண்றேன் select பண்ணனே you see that உங்களுடைய cursor வந்து brush ஆ மாறிடுச்சு okay so இத வச்சு நீங்க shape பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி I'm just going to show you what are the things you have so brush click பண்ணி drag பண்றேனே பாத்தீங்கன்னா you see you can brush certain shape okay so எந்த shape வேணுமோ so அதுல நீங்க create பண்ணிக்கலாம் so இதுல வந்து பாத்தீங்கன்னா you see that you have lot of options okay so உங்களுடைய brush styles எடுத்துக்கலாம் so I can just use this brush styles okay so I can just go here so உங்களுக்கு என்னென்ன brush styles எல்லாம் வேணுமோ so அதெல்லாம் நீங்க ஈஸியா select பண்ணிக்கலாம் சரியா next one வந்து பாத்தீங்கன்னா it's a brush so I can just use a brush so அதோட shapes எல்லாம் இங்க இருக்கும் so என்னென்ன shapes வேணுமோ so you can just create okay so ஒரு step நீங்க click பண்ணீங்கன்னா you see lot of shapes here okay so you click பண்ணலாம் just check it out okay so I can use this okay so பாருங்க okay so அதே மாதிரி ஒரு types of brush இருக்கும் so அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் okay so இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா backgroundsல ஏதாவது நீங்க ஸ்டைலிஷா ஏதாவது போடணும் அப்படி நினைக்கும்போது you can just use this options okay so artistic calligraphic okay so ஒரு இதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் you have lot of options okay so இதுல பாருங்க just check it out okay so அதே மாதிரி down here you have lot of options here so you can just draw spatters வேணும்னா you can just have a spatter you can just use this okay so இது மாதிரி நிறைய brushes இருக்கும் so நிறைய shapes of brushes so எல்லாத்தையுமே நீங்க உங்க brush toolக்கு போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் so இது வந்து பாத்தீங்கன்னா artistic media tool அதுல போய்ட்டு நீங்க brush select பண்ணீங்கனா so இதுல you have lot of options so texturesக்கு செப்பரேட்டா இருக்கும் so you can just use this okay so அதோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா lines யூஸ் பண்ணீங்க அப்படினா இல்லாட்டி brush ஓட size increase பண்ணீங்க அப்படினா you can have the thing here okay so I can increase the brush size can use this so பாருங்க you have a different shapes okay so உங்களுக்கு ஏதாவது creative work பண்ணனும் அப்படினா you can just have this brushes okay you can just work so இப்போ spray பண்ண மாதிரி வேணும்னா you can just easily spray it okay so அது மாதிரி நிறைய brushes இருக்கு so எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்க சரியா இப்போ stones and also you have some marbles kind of thing you can use this சரியா so அதே மாதிரி spray க்கு செப்பரேட்டா you have okay so food spray வேணும்னா you can have a food spray so எனக்கு food spray வேணும்னா I can just have cucumber and you have tomato potato etc so you can just have a fun okay and also இது வந்து பாத்தீங்கன்னா you have gems and also chocolates okay so a lot of stuffs you have okay mosaic in mosaic you have lot of marbles okay so and also you have music objects and also plants if you want to create a plants you can easily create a plant here okay so இது பாத்தீங்கன்னா plants வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிருக்கீங்க ரொம்ப சிம்பிளாவும் and also you can scale it okay so you can use this at the bottom ஏதாவது ஒரு greeting card அப்படி ஏதாவது பண்றீங்க இல்லாட்டி வேற ஏதாவது environmental யூஸ் பண்றீங்க அப்படினா you can just use this okay so food எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது menus அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது you can just use this food items okay so அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா you have different types of things if you want stars you can use stars you can just have it like this okay so stars அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் so நிறைய different kinds of stars இருக்கு so அதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஓகேவா so you have lot of things and musical க்கு ஏதாவது பண்றீங்க அப்படினா you can just use a musical shapes okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா trumpets okay and you have violin so etc சரியா so இது எல்லாமே நீங்க work பண்ணி பாருங்க okay and also you have pen tool just go with this you have this pen shape tool it's a calligraphy where you create a color ribbons okay so ribbons create பண்ணும்போது you can just use it okay click பண்ணி you can just have a yellow shape and you can just create it okay ribbons so அந்த மாதிரி ஒரு cloth kind of effects create பண்ணும்போது you can just have this one okay so brush increase பண்ணிக்கலாம் and also you can just take off the smoothness you can just see the sharpness of it
okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. And last one, it's a pressure. நம்மளுக்கு tablet இருந்ததுன்னா you can use this pressure brush. okay, just நீங்க எவ்வளவு pressure கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி flow இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. okay, so நம்ம mouse யூஸ் பண்றதுனால it's not flowing out. okay, pressure brush அப்படினும்போது நீங்க எவ்வளவு pressure கொடுக்குறீங்களோ, இப்போ tabletsல எல்லாம் work பண்ணும்போது நம்ம எவ்வளவு pressure நம்ம கொடுக்குறோமோ சோ அதுக்கு ஏத்த மாதிரி flows இருக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளா நம்ம இத கிரியேட் பண்ணலாம். சரியா? So let me go to the next page. okay, here I'm going to create a poster, simple poster, okay, with a good colors. okay, sorry, இப்போ I'm going to go for this rectangle, double click on this rectangle. okay, so I have created a rectangle. okay, so இதுல I'm going to fill a color a little bit darker. okay, I go with little bit this color will be better. okay, so இந்த color எடுத்துக்கிறேன். okay வா? so இந்த colorல I'm going to type Infomedia. okay, so INFOMEDIA. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா A4 sizeல நான் poster create பண்றேன். okay, if you want A3, just go to the document and do A3 size poster. okay, just go for a new file, go to insert, layout, insert page. okay, and also you can just go for A3 here. okay, so A3 select பண்ணிக்கோங்க, just create an A3, or else நீங்க A4 ல போட்டுக்கலாம், நீங்க just transfer it to A3. okay, so இப்போ இத select பண்ணிட்டு I'm going to use this. okay, select this and going to scale it. so scale பண்ணதுக்கு அப்புறம் I'm going to bring it here. okay, so I'm going to change the color to white. okay, so I have it white here. okay, so a little bit smaller, not much. okay, so I'll have this one here. okay va? so adukku appuram I'm going to take a polygon. okay, so shift pudicha I'm just creating a polygon, and I want this to be even, and idoda sizes and 6 கொடுத்துக்கிறேன். okay, so I'll put it here, little bit here, and make it smaller. okay, so inga vச்சுக்கிறேன், and also I'm going to create it yellow. okay, so இதுல இருந்து ஒரு duplicate எடுத்துக்கிறேன். so plus கொடுத்துட்டு I'm just going to drag it here, make it smaller in size. okay, so a little bit smaller, I can have it here and make it white. okay, so இத select பண்ணிட்டு plus கொடுத்துக்கிறேன், and also bringing it here. okay, so I'm going to scale this one little bit more. okay, little bit lesser, you can have it here. okay, so I can just make it red. okay, so அதே மாதிரி இத select பண்ணிட்டு okay, so திருப்பியும் plus press பண்ணிக்கிறேன், just bring it here and scale it little bit. okay, so இங்க வந்து I use greenish or orangish color. okay, I use light colors here, so click பண்ணி hold பண்ணி I'm just going to use a little more light. click பண்ணி I just use this color. okay, so இந்த மாதிரி colors எடுத்துக்கிறேன், and also I'm just taking duplicate from here to here. சரியா? so இங்கெல்லாம் duplicate எடுத்தாச்சு. okay, இப்போ Infomedia-வை I'm just going to bring it up. so control பிடிச்சு page up கொடுக்கிறேன். okay, so I'm going to bring it up. okay, so I'm going to make it smaller a little bit. okay, bring it here. okay, and okay, so let me have it here. okay, so இப்போ இங்க text நம்ம கொடுக்கணும். so text நான் copy பண்ணி paste பண்ண போறேன். meanwhile a break. so we are back. so இதுல வந்து பாத்தீங்கன்னா text வந்து நான் helpல இருந்து எடுத்துக்கிட்டேன், and also I'm going to make it little bit smaller. control A, இது full-ஆ select பண்ணிக்கிறேன். okay, control A, I'm going to make it little bit smaller in size. 18 or 20 will be okay, so I go with 20 here. okay, so 20 எடுத்துட்டு I'm just going to use it, and this one to be under this. okay, so Infomedia கீழ. okay, so நம்ம எடுத்தாச்சு, and also select this and going to make it white. okay, so இங்க கொஞ்சம் align பண்றேன். okay, so I have it here. okay, so இதுல போய்ட்டு I just go to home. okay, I use Coreldraw, DRAW. okay, so I can have this one.
Okay, so select everything and select Coreldraw மட்டும் select பண்ணி I'm going to make it bigger, 24, and also making it bold. Okay வா? So இப்போ இதோட crossல வந்து I'm going to create rectangle. Okay, so அதுக்கு முன்னாடி இதை white மாத்திக்கிறேன் and also right click, I use go for edit. Okay, so everything is good, and here I take this one off. Okay, so I use Coreldraw here, Coreldraw. Okay, put Coreldraw here. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல crossல I'm going to use a rectangle. Okay, so ஒரு rectangle create பண்றேன். Okay, so இந்த rectangle-க்கு I'm going to use the color from here. Okay, so இதுல இருந்து எனக்கு லைட்டா கலர் வேணும். so என்ன பண்றேன் அப்படினா இத செலக்ட் பண்ணி rectangle, so உங்களுடைய கலர் palette-ல போய்ட்டு just hold and go for this. சரியா? this is okay, and இத வந்து நான் பின்னாடி கொண்டு போறேன். so control பிடிச்சு page down, page down, page down, page down, page down. so கரெக்ட்டா பேக்ல போற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. and இத வந்து நான் rotate பண்றேன். select it and going to rotate it. okay, so இத வந்து நான் select பண்ணி I'm just going to put it here. சரியா? so little bit click, I can have like this. so click, I can have here. சரியா? so அதே மாதிரி இத select பண்ணி control D, so இல்லாட்டி plus கொடுத்துட்டு I can just have here. okay, so இத scale பண்ணிக்கிறேன். okay, so இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரியா? so இதுல இருந்து நான் duplicate எடுக்க போறேன். so plus கொடுத்துட்டு கொஞ்சம் மேல கொண்டு போறேன். okay, so இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கொண்டு போறேன். so இந்த லேயருக்கு பின்னாடி. okay, so இந்த லேயருக்கு பின்னாடி போனா page down with pressing control. okay, so கொடுத்தீங்கன்னா page down ஆயிடும். I can use little bit darker color. okay, so கொஞ்சம் darker யூஸ் பண்ணிக்கிறேன் so that shadows வந்து உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். let me go little bit closer. அதே மாதிரி இதையும் select பண்ணிட்டு plus and also கொஞ்சம் கீழ மூவ் பண்ணிக்கிறேன் and page down. okay, so அதே மாதிரி darker color. okay, so shadow கொடுக்கிற மாதிரி. okay, so இப்போ நம்ம பண்ண போறது என்ன அப்படினா I'm just going to use crop tool. okay, so crop tool எடுத்துக்கிறேன். so இந்த placeல இருந்து crop பண்ணி where I'm going to do what I'm going to do, I'm just going to go till here. okay, so அதுக்கு அப்புறம் I'm just placing it this one here and this one here. okay, so கரெக்ட்டா இங்க place பண்ணிட்டு I'm going to double click on it. so double click, I'm completed with my object. okay, so ஈஸியா நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். so அதுக்கு அப்புறம் ஏதாவது modify பண்ணனும்னா ஈஸியா நீங்க modify பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் கரெக்ட்டா இந்த place வரைக்கும் மட்டும் fill பண்ணிக்கிறேன். just go till here. okay, so இதுல போய்ட்டு I'm just going to use little bit darker color. okay, so இதெல்லாம் நம்ம transparency apply பண்ணுவோம். okay, so control page down arrow, page down, page down. okay, so I can have this one till here. okay, so இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். and இதுல போய்ட்டு I can just have this இந்த rectangle எடுத்துக்கிறேன். so on the rectangle மட்டும் I'm just going to bring it up. okay, so like this. சரியா? so ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். okay, so இதுக்கு டைட்டிலுக்கு I can use an rectangle behind it. so for a rectangle I can just have this one. okay, so I can just use the color similar to it. so now in the blue color, or else I can just go with orange color, கொஞ்சம் bright color ஆவே எடுத்துக்கலாம். so wait for a while. so I can just take this color. okay, so எடுத்துட்டு I take this one. okay, shift page up கொடுத்துக்கிறேன். okay, so அதுக்கு அப்புறம் alt பிடிச்சு okay, so alt பிடிச்சு என்னோட டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி shift page up கொடுக்கிறேன். and also தமிழ் வழி கல்வி அப்படின்றது பின்னாடி இருக்கு. so அதையும் செலக்ட் பண்ணிட்டு shift page up. ஓகேவா? so பாத்தீங்கன்னா I have created this. இதுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து shadow create பண்ணேன் அப்படினா it looks good. okay, so shadow create பண்றதுக்கு இது duplicate எடுத்துக்கிறேன் and also moving it little bit, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் and also bringing it back. okay, page down பண்ணிட்டு I'm just going to change the color of it. okay, so பாத்தீங்கன்னா I have changed the color. ஓகேவா? so ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். and also address you can fill it here. okay, so என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ so அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. it looks good when you create with good colors. சரியா? so
நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு நான் திருப்பி சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ப்ரஷஸ் பார்த்தோம். ஓகே, ஆர்டிஸ்டிக் ப்ரஷ், ஆர்டிஸ்டிக் மீடியா ப்ரஷ் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ என்னென்ன ப்ரஷஸ் இருக்குது, ஓகே, ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, ஸோ அண்ட் ஒரு சின்ன ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. சரியா, அண்ட் ஆல்சோ மெஷ் ஃபில் அப்படின்றத பார்த்தீங்க. ஓகே, ஸோ மெஷ் வச்சு எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மெஷ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய லைன், ஓகே, ஸோ லைன் டூலில், ஓகே, ஸோ உங்கள் கர்வ்ஸில் உங்களுக்கு என்ன திக்னஸ் ஆஃப் த கர்வ், ஓகே, ஸோ அதுக்கு வந்து அந்த ஆரோஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.